Hi everyone and welcome back to English Car. நம்ம இன்னைக்கு அதை பார்க்க போகிறோம்னா என் ஸ்டூடெண்ட் ஒரு கொஸ்டின் கேட்டேன். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சென்டென்ஸ் பாருங்கள். ஐ கோ டு த ஜிம் எவ்ரி டே. நான் தினமும் உடற்பயிற்சி கூடத்திற்கு செல்கிறேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். டெய்லி ஹேபிச்சுவல் ஆக்ஷன், நம்ம டெய்லி பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ஸை யூஸ் பண்ணலாம். அது எவ்ரி டேயாக இருக்கலாம், எவ்ரி மந்த்தாக இருக்கலாம், எவ்ரி இயராக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணால் சிம்பிள் ப்ரெசன்ஸ் யூஸ் பண்ணலாம். சப்ஜெக்ட் பக்கத்தில் ப்ரெசன்ட் ஃபார்ம் மாதிரி வேர்பை யூஸ் பண்ணும். ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்கள். அருண் பைஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் தி மார்க்கெட் எவ்ரி வீக். அருண் சந்தையிலிருந்து எல்லா வாரமும் காய்கறி வாங்குகிறான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்ஜெக்ட் ஓகே சிங்குலருங்கிறது, அருண்கிற சிங்குலருங்கிறதால வேர்பு பத்தில் என்ன ஆட் பண்ணிக்கோம், எஸ் ஆட் பண்ணிக்கோம். ஓகே, ஸோ அருண் பைஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் தி மார்க்கெட் எவ்ரி வீக். இதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ். இப்போ அவன் கேட்ட கொஸ்டின், என்னோட ஸ்டூடெண்ட் கேட்ட கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எவ்ரிடே நான் டெய்லி போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்காக என்ன யூஸ் பண்ணி எவ்ரிடே அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இன்றைக்கி போகிறோம் நாளைக்கு போகல, டே ஆஃப்டர் டுமாரோ போகிறோம், ஜிம்முக்கு போகிறோம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டேன். குட் கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிள். இங்கே எவ்ரி டேக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணோன்னா எவ்ரி டேக்கு பதில் எவ்ரி அதர் டே அப்படிங்கிறத யூஸ் பண்ணால் போதும். அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும், ஐ கோ டு தி ஜிம் எவ்ரி அதர் டே. இதான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உடற்பயிற்சி கூடத்துக்கு செல்கிறேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ்க்கான ஆன்சர், எவ்ரி அதர் டே. ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்கள். அருண் பைஸ் வெஜிடபிள் ஃப்ரம் தி மார்க்கெட் எவ்ரி அதர் வீக். ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் சந்தையிலிருந்து அருண் காய்கறி வாங்குகிறான். இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்ரி அதர் மந்த், எவ்ரி அதர் இயர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். அப்போ ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ண பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம், எவ்ரி டேக்கு பதிலாக எவ்ரி அதர் டே, எவ்ரி வீக்கு பதிலாக எவ்ரி அதர் வீக் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து 2 சென்டென்ஸ் தெரியும், தமிழில் தந்துருப்பேன். அந்த சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எவ்ரி அதர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வரக்கூடிய வாரத்தில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, if you guys have any questions, please let me know in the comment section. I am really happy to help you. If you like this video, please click the like button, share it with your friends and family members also. Subscribe to this channel. Thank you guys. Bye.